மக்களே வணக்கம் எல்லாத்துக்கும். என்னுடைய பொண்ணை படிக்க வச்ச விஷயத்துல நான் எனக்கு வந்து காசு பணம் எல்லாம் கஷ்டமா தான் இருந்தது, கஷ்டம் தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் தளராம எப்படியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு போல்ட்ட யார் இருக்கலாம், அவங்க 2000 இவங்க 2000 யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க. டெக்ஸ்டில் தைச்சிக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ வந்து அந்த ஓனர் ஒரு 2000 ஒரு டைம் கொடுத்தாங்க, தாங்க பொண்ணுக்கு ஏதாவது புக்கு இது வாங்கி கொடுத்துருங்க அப்படி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு வாங்குவேன். நிறைய கஷ்டப்பட்டேங்க. ஒரு துணிமணியோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ ஒரு ஏதாவது ஒரு பஜ்ஜி இதுன்னு எதுவுமே இல்லைங்க. எல்லாம் எப்படி இருந்தோமோ அப்படியே டபுளாக அப்படியே மாறிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா வந்து பாசமாக பார்த்துக்கோ, தோட்டத்துக்கு கிளம்பிடுவேன். சனிக்கிழமை சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு தோட்டத்துக்கு கிளம்பிடுவேன். அப்பப்போ எங்கள் பொண்ணு வரும் தோட்டத்துக்கு, எங்கள் பொண்ணு வந்தாலும் சேர்ந்து கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே பஸ் ஏறி போய்க்குவேன். தோட்டத்துலேருந்து வெள்ளை வயல் போய் போய்க்கலாம், அப்படி போயிடுவான். என்ன பண்ணுறது, என்னென்னமோ கஷ்டம், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து எதுவுமே பண்ணல பார்க்கல. ஒரு டைம் வந்துருந்தாரு, ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்திருந்தாங்க. எங்கள் கரூர் வந்திருந்தாரு. ஒரு மனுஷன் அந்த ஒரு பொம்பளை டிக்கெட் எடுக்கிறாங்களே அப்படின்னு போய் தெரியாதா, பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டா அப்படி டிக்கெட் எடுக்கல ஒன்றும் இல்லை, ஒரு உட்காந்துருக்கா அப்படி. இது என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் டிக்கெட் எடுத்து ஒருத்தருக்கு 150 என்னமோ கோச் பஸ்ஸுங்க, அது சீக்கிரம் போகிற பஸ்ஸு, அது ஒரு நான் ஸ்டாப் என்னமோ, அதுக்கு கூட காசு கொடுக்கல. சரி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எங்கள் பொண்ணை பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட போகலாம் ஹோட்டலுக்கு அப்படின்னு எங்கள் பொண்ணு கூப்பிட்டா. அவங்க ஃப்ரெண்டுக்கு 2 பேர், எங்கள் வீட்டுக்காரரு நான் எங்கள் பொண்ணு எல்லாமே கூப்பிட்டு போய் சாப்பிட்டோம். பிரியாணி என்னமா வாங்கி சாப்பிட்டாங்க. என்னென்னா 2 பொண்ணுங்க ஃப்ரெண்டு அதுக்கு சாப்பிட்றது, இவர் எல்லாமே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு டக்குன்னு வெளியே போயிட்டாரு. பில்லு கொண்டாந்து கொடுக்குறாங்க, பில்லிங் கட்டில் எடுக்கட்டில் வெளியே எழுந்திரிச்சு போயிட்டா. அப்படி எப்படிலாம் இருக்கும் பாருங்க மனசு. ஒரு மனசு இப்படிலாம் இருப்பாங்களா? நான் எப்படிங்க கட்ட முடியும்? நானே அது 1/4 தைச்சிக்கிட்டு கிடக்குறேன். வெளியே போயிட்டா. அப்படி 550 ரூபா பில்லு வந்துச்சு. 550 ரூபா பில்லு நான் தான் கட்டினேன். பில்லு கட்டிட்டு ஐஸ்கிரீம் இது எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்களா, கட்டிட்டு வந்தா. எனக்குலாம் அந்த ஒவ்வொன்று நினச்சா அவ்வளோ வேதனை வருதுங்க. அதுக்கப்புறம் அப்போ ஆந்திராவில் தான் இருந்துக்கிட்டு இருந்தா. அப்படி போகிறப்ப காசு இல்லை, ஒரு 500 ரூபா தான் கூட அப்படின்னு கேட்டார். சத்தியமாக என்கிட்ட இல்லை, 150 ரூபா கொடுத்து அப்பவும் 150 ரூபா தான் என்கிட்ட இருக்குது இல்லை அப்படின்னு கொடுத்து விட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டி சார்ந்து இருப்பாங்க நான் நினச்சே பார்க்கலைங்க. அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணை பார்க்க வந்தாரு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரா, இல்லை ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுத்தாரா, ஒரு துணி எடுத்துட்டு வந்தாரா? எதுவுமே இல்லைங்க. சும்மா வந்தாங்க. ஆனால் அவளுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அதனால அப்பா வந்து சந்தோஷப்பட்டாவ. ஆனால் என் மேலே ஒன்று இருக்குமானா நான் அவளுக்காக டென்ஷனாக இருப்பேனுங்க. எனக்கு இந்த படிக்க வைக்கிறதுல அங்கே இங்கேன்னு எடை ஓட்டில் எங்கள் பக்கத்தோட்டத்துக்காரவங்க மளிகை கடை வச்சுருந்தாங்க, பெரிய கடையாக ஸ்டோர் வச்சுருந்தாங்க. நான் அதில் போய் எண்ணெய், நான் அங்கே ஃபஸ்ட்டில் எப்படி காஸ்ட்லியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதே மாதிரி எண்ணெய் சோப்பு இது எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்குவேன். நான் ஒரு நாளைக்கு காசு கொடுத்து ஒரு நாளைக்கு சொல்லிட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சரிக்கா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அப்படி. அதுவும் எங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிது. அந்த மாதிரி நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அரிசி எண்ணெய் சோப்பு என்னென்ன வேணுமோ எல்லாம் அந்த கடையில் ஃப்ரீ, ஷாம்பு எண்ணெய் இதெல்லாம் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய்க்குவேன். அப்படித்தாங்க காலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எங்கிட்ட வர காசு வந்து என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு சப்பல் அது இதுன்னு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தாய்மாரும் கஷ்டப்படுவீங்க, இல்லைன்னு சொல்ல. எல்லாரும் எவ்வளோ படாத கஷ்டப்படுவீங்க. நல்லா கஞ்சி குடிக்க மாட்டேங்க, நல்லா இதாக இருக்க மாட்டேங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். வார்த்தை எனக்கு வரலைங்க, வார்த்தை வரமாட்டேங்குது. என்னடா இப்படிலாம் அப்படின்ட்டு எனக்கு சொல்கிறதுன்னு தோண்டிட்டு இருக்குது. என்ன ஏன் இப்படியெல்லாம் நடந்தது, ஏன் இப்படிலாம் கடவுள் விட்டார், எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப ட்ரகிள் அனுப்பிச்சேனுங்க, ரொம்ப ட்ரகிள் அனுப்பிச்சேன். பார்த்து கூட வரலைங்க. எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்காது, சொல்கிறதுக்கு முடியல என்னால். ஒரு கஷ்டம் 2 கஷ்டம்னா பரவாயில்ல. இதே கம்ப்யூட்டர் கிளாஸ் போனால் கூடவே கூட்டிகிட்டு போவான். அந்த பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் ஏதோ பேசுகிறாங்கம்மா வேண்டாம் அப்படின்னு கூட கூட்டிகிட்டு போவான். அதில் போவேன், அதுக்கும் போவேன். என்னால் அப்பவும் முடியாது, கொஞ்சம் அப்பயே சுகர் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் லேப்டாப் வந்து எங்கள் தோட்டம் வித்துச்சு, விட்டதுக்கப்புறம் லேப்டாப் 25,000 வாங்கி கொடுத்தேன். அது ஒரு செயின் சொல்லிட்டு இருப்பேன். அந்த செயின் வந்து அப்போ தான் 54,000 ரூபாய்க்கு வாங்கணும், 2 பவுனு. அப்புறம் மீதி காசுலாம் சில இந்த காலேஜ் MBA படிக்க வைக்கிறதுக்கு அந்த செலவுக்கு அதுக்குலாம் வச்சுக்கிட்டாங்க. எங்கள் மாமனாரே சொல்லிட்டார் ஃபஸ்ட்டே வந்து. மக்களே வணக்கம் எல்லாத்துக்கும். என்னுடைய பொண்ணை படிக்க வச்ச விஷயத்தில் நான் எனக்கு வந்து காசு பணம் எல்லாம் கஷ்டமாக தான் இருந்தது, கஷ்டம்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் தளராமல் எப்படியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு போல்ட்ட யார் இருக்கலாம், அவங்க 2000 இவங்க 2000 யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க. டெக்ஸ்டில் தைச்சிக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ வந்து அந்த ஓனர் ஒரு 2000 ஒரு டைம் கொடுத்தாங்க, தாங்க உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது புக்கு இது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு வாங்குவேன். நிறைய கஷ்டப்பட்டேங்க. ஒரு துணிமணியோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ ஒரு ஏதாவது ஒரு பஜ்ஜி இதுன்னு எதுவுமே இல்லைங்க. எல்லாம் எப்படி இருந்தோமோ அப்படியே டபுளாக அப்படியே மாறிடுச்சு.
ஆனால் எங்கள் அம்மா வந்து பாசமாக பார்த்துக்குவோம். தோட்டத்துக்கு கிளம்பிடுவேன். சனிக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை லீவு, தோட்டத்துக்கு கிளம்பிடுவேன். அப்பப்போ எங்கள் பொண்ணு வரும் தோட்டத்துக்கு. எங்கள் பொண்ணு வந்தாலும் சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே பஸ் ஏறி போய்க்குவேன். எங்கள் தோட்டத்துலேருந்து வெள்ளை கோயில் போய்க்கலாம். அப்படி போயிடுவான். என்ன பண்ணுறதுங்க, என்னென்னமோ கஷ்டம், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து எதுவுமே பண்ணலை, பார்க்கல. ஒரு டைம் வந்திருந்தார். 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்திருந்தாங்க. எங்கள் கரூர் வந்திருந்தார். ஒரு மனுஷன் அந்த ஒரு பொம்பளை டிக்கெட் எடுக்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் தெரியாதா? பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டா அப்படி டிக்கெட் எடுக்கல, ஒன்றும் இல்லை, ஒருன்னு உட்காந்துருக்கா அப்படி. இது என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் டிக்கெட் எடுத்தேன், ஒருத்தருக்கு 150 ரூபா. ஏதோ என்னமோ கோச் பஸ்ஸுங்க, அது சீக்கிரம் போகிற பஸ்ஸு, அது நான் ஸ்டாப்பே என்னமோ. அதுக்கு கூட காசு கொடுக்கல. சரின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எங்கள் பொண்ணை பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு போகலாம் ஹோட்டலுக்கு அப்படின்னு எங்கள் பொண்ணு கூப்பிட்டா. அவங்க ஃப்ரெண்டுக்கு 2 பேர், எங்கள் வீட்டுக்காரரு, நான், எங்கள் பொண்ணு எல்லாமே கூப்பிட்டு போய் சாப்பிட்டோம். பிரியாணி என்னமா வாங்கி சாப்பிட்டோங்க. என்னென்னா 2 பொண்ணுங்க ஃப்ரெண்டு, அதுங்க சாப்பிட்றது, இவர் எல்லாமே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு டக்குன்னு வெளியே போயிட்டாரு. பில்லு கொண்டாந்து கொடுக்குறாங்க, பில்லையும் கட்டல, எழுகட்டில் வெளியே எழுந்திரிச்சு போயிட்டா. அப்படி எப்படிலாம் இருக்கும் பாருங்க மனசு. ஒரு மனசு இப்படிலாம் இருப்பாங்களா? நான் எப்படிங்க கட்ட முடியும்? நானே அந்த 1க்கு 3 தைச்சிக்கிட்டு கிடக்குறேன். வெளியே போயிட்டேன். அப்படி 550 ரூபா பில்லு வந்துச்சு. 550 ரூபா பில்லு நான் தாங்க கட்டினேன். பில்லு கட்டிட்டு ஐஸ்கிரீம் இது எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்கெல்லாம் கட்டிட்டு வந்தா. எனக்கெல்லாம் அந்த ஒவ்வொன்று நினச்சா அவ்வளோ வேதனை வருதுங்க. அதுக்கப்புறம் அப்பா ஆந்திராவில் தான் இருந்துக்கிட்டு இருந்தா. அப்படி போகிறப்ப காசு இல்லை, ஒரு 500 ரூபா இருந்தால் கூட அப்படின்னு கேட்டார். சத்தியமாக என்கிட்ட 150 ரூபா கொடுத்தா. அப்பவும் 150 ரூபா தான் என்கிட்ட இருக்குது இதா அப்படின்னு கொடுத்து விட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டி சார்ந்து இருப்பாங்க நான் நினச்சே பார்க்கலைங்க. அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணை பார்க்க வந்தார். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரா, இல்லை ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுத்தாரா, ஒரு துணி எடுத்துகிட்டு வந்தாரா? எதுவுமே இல்லைங்க. சும்மா வந்தாங்க. ஆனால் அவளுக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அப்பா வந்து சந்தோஷப்பட்டாவ. ஆனால் என் மேலே ஒன்று இருக்குமாடா, நான் அவளுக்காக டென்ஷனாக இருப்பேனுங்க. எனக்கு இந்த படிக்க வைக்கிறதுல அங்கே இங்கேன்னு எடை ஓட்டில் எங்கள் பக்கத்து தோட்டத்துக்காரவங்க மளிகை கடை வச்சுருந்தாங்க. பெரிய கடையாக ஸ்டோர் வச்சுருந்தாங்க. நான் அதில் போய் எண்ணெய், நான் அங்கே ஃபஸ்ட்டில் எப்படி காஸ்ட்லியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதே மாதிரி எண்ணெய், சோப்பு இது எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்குவேன். நான் ஒரு நாளைக்கு காசு கொடுப்பேன், ஒரு நாளைக்கு சொல்லி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவேன். சரிக்கா எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பா. அப்படி அதுவும் எங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிது. அந்த மாதிரி நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அரிசி, எண்ணெய், சோப்பு, என்னென்ன வேணுமோ எல்லாம் அந்த கடையில் ஃப்ரீ, ஷாம்பு, எண்ணெய் இதெல்லாம் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய்க்குவேன். அப்படித்தாங்க காலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எங்கிட்ட வர்ற காசு வந்து என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, செப்பல், அது இதுன்னு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தாய்மாரும் கஷ்டப்படுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாரும் எவ்வளோ படாத கஷ்டப்படுவீங்க. நல்லா கஞ்சி குடிக்க மாட்டேங்க, நல்லா இதாக இருக்க மாட்டேங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். வார்த்தை எனக்கு வரலைங்க, வார்த்தை வரமாட்டேங்குது. என்னடா இப்படிலாம் அப்படின்ட்டு என்னத்த சொல்கிறதுன்னு தோணிக்கிட்டு இருக்குது. என்ன ஏன் இப்படியெல்லாம் நடந்தது, ஏன் இப்படியெல்லாம் கடவுள் விட்டார், எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப ட்ரகிள் அனுப்பிச்சேனுங்க, ரொம்ப ட்ரகிள் அனுப்பிச்சேன். பார்த்து கூட வரலைங்க. எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அது சொல்கிறதுக்கு முடியல என்னால். ஒரு கஷ்டம் 2 கஷ்டம்னா பரவாயில்ல. இதே கம்ப்யூட்டர் கிளாஸ் போனால் கூடவே கூட்டிகிட்டு போவாள். அந்த பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் ஏதோ பேசுகிறாங்கம்மா வேண்டாம் அப்படின்னு கூட கூட்டிகிட்டு போவாள். அதில் போவேன், அதுக்கும் போவேன். என்னால் அப்பவும் முடியாது. கொஞ்சம் அப்படியே சுகர் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் லேப்டாப் வந்து எங்கள் தோட்டம் விற்றதுக்கப்புறம் லேப்டாப் 25,000 வாங்கி கொடுத்தேன். அது ஒரு செயின் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த செயின் வந்து அப்போ தான் 54,000 ரூபாய்க்கு வாங்கணும், 2 பவுனு. அப்புறம் மீதி காசுலாம் இந்த காலேஜ் MBA படிக்க வைக்கிறதுக்கு அந்த செலவுக்கு அதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. எங்கள் மாமனார் சொல்லிட்டார் ஃபஸ்ட்டே வந்து